ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இந்த சீரியல் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கிடைச்ச உடனே மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருக்காரு. யார் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு சீரியல் தான் தனம் சீரியல். ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான். ஃபஸ்ட்டு வந்து இவங்க கிட்ட வந்து கதையை சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்காங்க தனம் சீரியலோட டீம்லேருந்து. சொன்னதுக்கு சொன்ன உடனே 40 நாள் கேரக்டர் அப்படின்னு சொன்ன உடனேவே இல்லை நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீம் அண்ணா வந்து ஒத்துக்கலையா, நடிக்க மாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. மறுபடியும் கால் பண்ணி ஏங்க நான் தான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஒரே ஒரு முறை இந்த கதையை மட்டும் கேளுங்க, அப்புறம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து பர்சனலாகவே உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா, அவரோட உடல் உறுப்பை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தானம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட இறப்புக்கு பிறகு அதை வந்து எடுத்துக்குவாங்க வந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஹீரோவும் செய்வார், அவரோட இறப்புக்கு பிறகு உடல் உறுப்பு தானம் செய்வார். அப்போ அப்கமிங்கில் இங்கே ஹீரோவோட கேரக்டர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணிடுவார் போல இருக்குது. ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகும்போது அந்த சீக்வன்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த கேரக்டர் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷனாக, ஒரு ஆட்டோ டிரைவராக அந்த லோக்கல் லாங்குவேஜ் பேசிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு காரணம் மட்டும்தான் இந்த 40 டேஸ் எபிசோட் அப்படின்னாலும் இந்த சீரியலை வந்து நான் ஒத்துக்கிட்டதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டராக வந்து இங்கே ஸ்ரீ அண்ணாவை காமிச்சிருப்பாங்க. எனக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.